of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Usage of narcotic drugs is a punishable offense. போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். எது நம்மளை உண்மையாம தூங்க விடாம பண்ணுதோ அதுதான் நிஜமான கனவு. சொன்னவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம செருப்பு அறுந்து போச்சுன்னா, சார் என்னோட செருப்பு அறுந்து போயிடுச்சு, உங்க வீட்டு முன்னாடி கொஞ்சம் வச்சுட்டு போறேன்னா யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? இல்ல. அதுவே ஒரு வேளை நம்ம பணத்தை தூக்கிட்டு போகும்போது, சார் இந்த பணத்தை கொஞ்சம் உங்க வீட்டு முன்னாடி வச்சுட்டு போறேன்னு சொன்னா அப்போ ஒத்துக்க மாட்டாங்க. செத்ததுக்கு அப்புறமா செருப்புக்கு கிடைக்கிற மரியாதை கூட மனுஷனுக்கு கிடைக்காது. நம்மளோட உயிர் இருக்க வரைக்கும் தான் நம்மளோட பேர் இருக்கும். உயிர் போனதுக்கு அப்புறமா நம்மளோட பேர் மட்டும்தான் இருக்கும். அந்த பேர் எப்படி இருக்கணும்னா அதை நாம தான் முடிவெடுக்கணும். இந்த உலகத்துல 3 விதமான மனிதர்கள் இருப்பாங்க. ஒண்ணு பிறந்து செத்தவங்க, அவங்க பிறந்தாங்க இறந்தாங்க, சாதனை தாங்க எல்லாம். 2வது ஆளுங்க வாழ்ந்து செத்தவங்க. இவங்கெல்லாம் பொம்மை மாதிரி பார்க்கறதுக்கு அழகா இருப்பாங்க, ஆனா லைஃப்ல அடுத்த 3வது விதம் செத்து பிறந்தவங்க. உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நாம ஏன் கெட்டவங்களை பத்தி யோசிக்கணும்? நல்லவங்களா 1000 பேர் இருக்காங்க. நம்ம நாட்டுக்காக உயிரியே பணிய வச்சு போராடினவங்க இன்னும் நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இளைஞர்கள் மனதில் இடம் பிடித்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயும் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. கடல் கடந்து நம்மளோட இந்திய நாட்டோட பெருமையை காப்பாற்றினவர் விவேகானந்தர், அவரும் உயிரோட தான் இருக்காரு. உலக புகழ் பெற்ற டாக்டர் BR அம்பேத்கர், அவர் உயிரோட தான் இருக்காரு. ஜாதி மதம் பிரிவில்லைன்னு சொன்ன மதர் தெரசா, அவங்களும் உயிரோட தான் இருக்காங்க. ஒரே ஜாதி ஒரே மதம் ஒரே கடவுள்னு போதனைகளை இந்த உலகத்துக்கே சொல்லி கொடுத்தவர் நாராயண குருக்கள், அவரும் நம்ம கூட தான் இருக்காரு. நம்ம நாட்டோட பொக்கிஷங்களான கவிஞர்கள், அறிஞர்கள், அவங்க கூட நம்ம கூட தான் இருக்காங்க. ஆனா அவங்க இறந்தும் இன்னும் நம்ம மனசுல உயிரோட இருக்காங்க. ஆனா உயிரோட இருக்க நாம வெறும் பொம்மை மாதிரி உட்கார்ந்துருக்கோம். சாதனை செய்யுங்கள், கனவென்ற கோபுரத்தை கட்டுங்கள், அந்த சிகரத்தில் ஏறுங்கள். நாம் செல்லும் இந்த பாதையில் கஷ்டங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு, அதான் தன்னம்பிக்கை. இப்ப நான் பார்த்தது கனவா? ஆனா அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் கூட வாழ்க்கைனா என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் எங்க இப்ப எந்திரிக்க போறான்? நயன்தாராவோட கனவுல டூயட் பாடிட்டு இருப்பான். முதல்ல நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், அப்புறம் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அப்புறம் ராணுவத்துல சேரணும்னு ஆசைப்பட்டேன், அப்புறம் லெக்சரர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இப்படிலாம் மனசுல ஏகப்பட்ட ஆசைகள், ஆனா ஒண்ணுமே ஆகல. இப்ப நான் டிப்ளமோ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். அடுத்தது என்ன ஆக போறணும்? சூர்யா
சூரியன் உதிக்கிற வரைக்கும் நீ தூங்கிட்டு இருந்தா எதுவுமே நடக்காது. நேத்து ராத்திரியே உன்கிட்ட சொன்னேன், காலையில சீக்கிரம் போகணும், எழுந்திருச்சு ரெடி ஆயிடுன்னு. நீ ஹாஸ்டல் போனா எப்படி இருப்பியோ? நான் எப்படி இருக்க போறேன்? இப்படிதான் ஓ, இருப்பேன். இப்படி இருந்தா உனக்கு நல்லதா இருக்குமா? உன்னோட பேக்கும் நான் தான் ரெடி பண்ணணுமா? பெங்களூர்ல எப்படி டிப்ளமோ பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பெங்களூர்ல ஃபைனல் இயராவது நல்லா படிக்கணும். இந்தா அட்மிஷன் லெட்டர். நீ அங்க போயாவது ஒழுங்கா இரு. இனிமேதான் என் கனவோட அடுத்த ஆட்டம் ஆரம்பம். சார், இதுல நல்ல நல்ல கதைகள் இருக்கு சார். சார் புக் சார். சார் வாங்கிக்கோங்க சார். காதம்பரி வாங்கிக்கோங்க சார். சார் உங்களுக்கு புக்ஸ் ஏதாவது வேணுமா? காலேஜ் டெக்ஸ்ட் புக்கே நான் படிக்க மாட்டேன். இதுல இந்த புக்கை படிக்கிறதுக்கு நீங்க எப்போ டைம் கிடைக்கும் சொல்லுங்க? டைமை ஏற்படுத்திட்டு படிக்கணும் சார். புத்தகம் ஒரு நல்ல நண்பன் மாதிரி. நம்மளை யார் வேணாலும் கைவிட்டுறலாம் சார், ஆனா இது கண்டிப்பா உங்களை கைவிடாது சார். எல்லா புக்கு விற்கிறவங்களும் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. புத்தகம் விற்கிறது என்னோட பிஸ்னஸ் இல்லை சார், எல்லாம் வயிற்றுக்காக தான். எனக்குன்னு வாழ்க்கையில நிறைய கனவுகள் இருக்கு சார். ஓ, நீ என்ன மாதிரி கனவு காண்றியா? பகல் கனவா இல்ல ராத்திரி கனவா? இந்த ரெண்டுமே இல்லை சார். என்னோடது நல்லா தூக்கம் வர்ற மாதிரி ஒரு கனவு. அந்த மாதிரி ஒரு கனவு இருக்கா? அது என்ன கனவு? வந்துச்சுன்னா அது பெரிய கனவா தான் வரணும். ஒரு பெரிய வேலையில உட்காரணுங்கிறது தான், IAS ஆஃபீஸர் ஆகணுங்கிறது தான் என் கனவு. எக்ஸாம்ல நான் 4 முறை தோத்து போயிருக்கேன். எக்ஸாம்ல வேணா நான் தோத்துருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் இன்னும் தோக்கலன்னு மறுபடியும் என் கனவை நான் ஆரம்பிச்சிருக்கேன். இது என்னுடைய 5வது முயற்சி. மறுபடியும் நான் எழுதியிருக்கேன். அடேங்கப்பா, உங்களுக்கு ரொம்ப பெரிய கனவா இருக்கே. கண்ணு தெரியாத எனக்கே இந்த மாதிரி கனவெல்லாம் வரும்போது, கண்ணு இருக்கிற உங்களுக்கு எவ்வளோ அழகான கனவெல்லாம் வந்து வந்து போகும்ல. நான் பார்த்தது எல்லாமே வெறும் டுபாக்கூர் கனவு தான். ஆனா உங்க கனவெல்லாம் பழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் போலயே. எஸ். இஃப் யூ வாண்ட் டு ஷைன் லைக் எ சன், யூ ஷுட் பர்ன் லைக் எ சன். ஓ, மறுபடியும் இதோட வேலையை ஆரம்பிச்சிருச்சுப்பா. எப்ப பார்த்தாலும் இதே பிரச்சனை தான். இந்த வண்டிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ச்சே, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. இறங்க இறங்க இறங்க. ஐயோ, இந்த பஸ்ல ஏறினாலே வாங்க வாங்க, இந்த பஸ்ல இறங்கிங்க வாங்க. ஏய், இன்னொரு பஸ் வருதுடா. வாங்க வாங்க, இதில் போய் ஏறிக்கிங்க. வாங்க வாங்க. யோ, எங்க இருக்க? கேரேஜ்ல இருக்க? வண்டி மறுபடியும் பஞ்சர் ஆயிடுச்சு. இல்ல இல்ல, நேத்து மாதிரிலாம் இல்ல, நான் பார்த்து வச்சிடுறேன். அட, நீ போலியாப்பா? ஏய், என்னால வர முடியாது. If you want to shine like a sun, you should burn like a sun. எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணா என்ன சொன்னாங்க? வராங்களா? இவருக்கு நம்மள மாதிரி கனவு வரும் போல இருக்கே. சார், இது மங்களூருக்கு போகுமா? மங்களூருக்கு போங்க, ஆனா என்ன டைம்க்கு போகும்னு எங்களால சொல்ல முடியாது. என்ன சார், வாய்ஸ் மட்டும் கேக்குதே, ஆனா ஆள் யாரையும் தெரியல. ஏய், வெளியில நின்னு பார்த்தா என்னையா தெரியும்? உள்ள வந்து பாரு, 6 அடியில அமிதாப் பச்சன் மாதிரி சும்மா அம்சமா இருப்பேன். என்ன சார், நீங்க இந்த பஸ் இதெல்லாம் பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்க பாருப்பா, இதான் என்னோட கனவு பஸ். இதுக்கு நானே ஓனரு, நானே கண்டக்டர், அது இல்லாம இந்த பஸ்ஸோட கிளீனருமே நான் தான். இங்க பாரு, கனவு யாருக்கெல்லாம் வருது, எந்த டைம்ல வருது, எதுக்காக வருதுலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இந்த பஸ்ஸும் எங்க இருந்து போகுது, எந்த டைம்ல போகுது, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகுதுன்னு சொல்ல முடியாது. டோன்ட் வரி, நீ உட்காந்துக்க. யோ சித்தப்பே, ரைட் ரைட். ஓகே ஓகே.
கலகல கலபம் காவேரி ஓடுகின்ற இதய துடிப்பா கலகல கலபம் காவேரி ஓடுகின்ற மனதும் நகர பயணம் சாதிக்குமே மகிழ்வாய் வாழ்ந்திடவே இயற்கையோடுதான் வாழ்க்கை எனது அதை நீங்கினான் நான் இல்லை கலகல கலபம் காவேரி ஓடுகின்ற இதய துடிப்பா அழகினதான் நான் பாடவே இசையாகுதே என் மனதே இந்த ஜென்மமும் என் ஜீவனும் இந்த மண்ணிலே வர சுகமானதே அதுவாக நான் அருவியாகவே தனியாக நான் பனிக்காடாகவே கலகல கலபம் காவேரி ஓடுகின்ற இதய துடிப்பா தென்றலாய் மலை மீதெங்கிலும் மனம் காடாய் நீளாதா சிறு சிறகு விரித்துதான் வனமெங்கிலும் நான் பாடித் திரிந்திடுவேன் சிட்டாக வரப்பின்றியே வளர்ந்திடும் செடி தானே பெரும் காடாகும் கலகல கலபம் காவேரி ஓடுகின்ற இதய துடிப்பா கலகல கலபம் காவேரி ஓடுகின்ற மனதும் நகர பயணம் சாதிக்குமே மகிழ்வாய் வாழ்ந்திடவே கலகல கலபம் காவேரி ஓடுகின்ற இதய துடிப்பா தேங்க்ஸ்ண்ணா பாய்
என்னாச்சுங்க? எதுக்குங்க அழுறீங்க? உங்க பேர் என்ன? சூர்யா. ஓ, திக்குவாயா உங்களுக்கு? இங்க எதுக்கு வந்த? பெங்களூர்ல சரியா படிக்கலன்னு தான் பேரண்ட்ஸ் இங்க அனுப்பி வச்சாங்க. ஓ, உங்க வீடு ரொம்ப தூரத்துல தான் இருக்கோ? அதுல என்ன தெரியுது? நிலா தெரியுது. கொஞ்சம் இறக்கி பாரியா. ஒரு வீடு இருக்கிறது தெரியுது. அதுதான் என் வீடு. படிப்பு சரியா வரலன்னு என்னைக்கே சேர்த்து விட்டாங்க. எனக்கு மனசு கஷ்டப்படும் போதெல்லாம் இதால நான் அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப கவலைப்படாதீங்க ப்ரோ, வாங்க உள்ள போலாம். Come on, let's go. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இந்த மாதிரி தினமும் பண்ணிட்டு இருக்க. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இதுல காலேஜ்ல ரவுடித்தனம் வேற பண்ற. அது என்னது கையெல்லாம் அப்படி மடிச்சு விட்டுருக்க? எடுத்து விடு, சரி பண்றாத. நீ பெரிய ரவுடியா இருக்கலாம், அதனால எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. சரிதா? போடா, ரூமுக்கு போ. போடானா வந்துட்டான படிக்கிறது. அப்புறம் இங்க ஓ, பார்க்க ஒரு மாதிரியா இருக்காங்க. ஏய் சும்மா வா ப்ரோ. இங்க யாரும் சத்தம் போடுற மாதிரி இருக்க? ஆமாண்டா. யாராடே, என்னடா இப்படி என்னடா பண்ணீங்க? வாடன் சார். இவரு வாடனா காமெடி பீஸ் மாதிரி இருக்காருடா. நீங்களா? அடிச்சது நாங்க இல்ல சார். யாராவது பார்த்தாங்களா? யாருக்கிட்டையும் சொல்லல சார். எடுத்துக்கிட்டுமா சார்? நானே எடுத்துக்கிறேன். காலம் இல்ல சார். தொட்ட மண்டை அதிகமா தான் பேசுது. நம்ம போலாம். போங்க போங்க, ரூமுக்கு போங்க. வாடா. நண்பா, வெல்கம் டு ஹோம், அவே ஃப்ரம் ஹோம். இங்க பிக் பாஸ் இருக்காரா? பிக் பாஸ் எங்க? பிக் பாஸ் இல்ல, நீங்க படிக்க வந்த இந்த ஹாஸ்டல்ல உங்க கூட இருக்கிற ஒருத்தன், அதாவது ஆங்கில பாஷையில சொல்லணும்னா உங்களுடைய ரூம்மேட். என்ன அது ஆசிரியர் மாதிரி குரல் கேக்குது? அப்பா பரமாத்மா, கும்பிட்டுக்கிறேன். உங்க தரிசன பாக்கியத்தை கொடுப்பீங்களா? உன் பரிசுத்தமான அந்த கண்ணால இந்த பக்கம் திரும்பி பாரு. எந்த பக்கம்? இந்த பக்கம். பக்தா, ஓ, இவன் ரொம்ப வருஷமா இங்கே தான் இருப்போம் போலியாடா. இல்ல நண்பா, நான் இந்த இடத்துக்கு வந்து 2 நிமிஷம் தான். அவ்வளவுதான். 2 நிமிஷத்துல இவ்வளவு வேலை பார்த்திருக்காரு பிக் பாஸ். இவ்வளவு புஸ்தகம் படிக்கிற நல்ல மனசு கொண்ட இவரு எங்களோட குரு மாதிரி. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நம்மளோட அடுத்த டாஸ்க்ல இவரையே கேப்டனா போடுங்கன்னு வேண்டிக்கிறோம். எஸ். குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல். வெல்கம் டு திஸ் அகாடமிக் இயர். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த காலேஜில் நீங்க நல்லா படிக்கலாம். ஐ ஹோப் நீங்க எல்லாரும் நல்லா படிப்பீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். மே காட் பிளஸ் யூ. தேங்க் யூ. சூப்பரா இருக்க. வேண்டாம். ஃபைனல் ரீச் ஆனா மெக்கானிக்கா தான் ஆக முடியும், பொண்ணுங்களை ரீச் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இயர்ல யாராவது கனெக்ட் ஆகுறாங்க தான் போய் பார்க்கணும். ஷோ அப்பா, என்ன அழகு, எத்தனை அழகு. என்ன யாருமே காணோம்.
வெல்கம் டு திஸ் அகாடமி இயர். தேங்க் யூ. நான் இங்கே உட்காந்துக்கிறேன். ஓ கடவுளே, இந்த டைம் ஆவது புது புது பொண்ணுங்களா கனெக்ட் பண்ற மாதிரி வாய்ப்பு கொடுங்க கடவுளே. ஓ ஓ ஹாய். ஹாய். நம்ம மெக்கானிக்கல் இவ்வளவு பொண்ணுங்களா? டியர் கேர்ள்ஸ், நான் தான் உங்களுடைய லவர் பாய் ஆர்னால்ட், உங்களுடைய ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட், உங்களுடைய சீனியர். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. உனக்கு ஏதாவது பர்சனலா நோட்ஸ் வேணுமா? என்கிட்ட கேளு. பிரின்சிபல்கிட்ட ஏதாவது ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சொல்லுங்க, நாமளா சேர்ந்தே போராடுவோம். வாங்க, கட்டி பிடிச்சுக்கோங்க, முத்தம் கொடுங்க. வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வாங்க, டீச்சர் வந்துட போறாங்க. ஐயோ அம்மா, நல்ல வேலை யாரும் பார்க்கல. யாரு விழுந்தாலும் நாரி போயிடுவாங்க. பொண்ணுங்க பின்னாடி சுத்தாதடா. டேய் புள்ளி ராஜா, நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம், பெண்களை எல்லாம் நம்ப வேண்டாம். லவ் பண்ணி காதல் பண்ணி ஏப்ரல் ஃபூல் ஆகாத. யாரு அடிச்சாங்க? மெக்கானிக்கல் பொண்ணுங்க தான். மேல பாரு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பக்கம் பாரு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொண்ணுங்க. வா வா, எங்க பொண்ணெல்லாம் அமக்கலாம் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார், நீங்க புதுசா? புதுசுதான், இங்க மட்டும்தான். ஆனா சப்ஜெக்ட் விஷயம் வந்துச்சுன்னா புலி, பெரும் புலி. நான் கண்ணால படிச்ச சப்ஜெக்ட் எல்லாத்துலயும் 100 out of 100. என்கிட்ட பாடம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான், தாய்லாந்துன்னு போய் நல்லா செட்டில் ஆகி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஐயோ, பேசிட்டே இருக்கும்போது நான் கண்ணாடியை தொலைச்சிட்டேன். என்னாச்சு சார்? கண்ணாடி இல்லைன்னா நான் சார், அவருக்கு அந்த கண்ணாடியை கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். தயவு செஞ்சு அந்த கண்ணாடி மட்டும் எனக்கு யாராவது எடுத்து கொடுக்குறீங்களா? எனக்கு கண்ணாடி இல்லைன்னா நான் யாராவது எசக பெசகா தொட்டுருவேன். ப்ளீஸ். சார் சார், ஏதாவது கண்ணாடி கிடைச்சதா? தேங்க்யூ. ஐயோ, திடீர்னு ஃபர்ஸ்ட் லைட்ல ஹெட்லைட் ஓடிச்ச மாதிரி ஒரே ஃபீலிங் ஆகி போயிடுச்சு. அது நான் கண்ணாடி போடலன்னா கொஞ்சமா கண்ணு தெரியாது, அவ்வளவுதான். கொஞ்சம் இல்ல சார், சுத்தமாவே தெரியாது. புலிக்கு கண்ணுல கொஞ்சம் தூசி பட்டுருச்சு போல இருக்கு சார். ஏன் சார், ரொம்ப வருஷமாவே உங்களுக்கு கண்ணு சரியா தெரியாது போல இருக்கு. அப்படி இல்ல, லீவ் இட். அதாவது இந்த தடவை மெக்கானிக்கல் ஃபைனல் இயர்ல டாப்பர் யாரு? அது வந்து கிரண் சார். கிரண் அப்படிங்கிறது பையன் இல்ல, பொண்ணு. அது என்னோடது. ஏய் நிறுத்து. நீ டெய்லி இதே மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ ரொம்ப மோசம். உன் டப்பா வண்டி என்கிட்ட கொடுத்துட்டு என் வண்டியை நீ ஓட்டிட்டு வரியா? எங்க அப்பா என்ன வீட்டுல ரொம்ப திட்டுறாரு தெரியுமா? சாரி பேபி. என்ன சாரி? பைக் என்னது, பெட்ரோல் என்னது, ஷோ காட்டுறது மட்டும் நீ. உனக்கு தான் லாலிபாப்னா ரொம்ப பிடிக்கும்ல? வா. நான் வேணா இந்த காலேஜுக்கு புதுசா இருக்கலாம், பட் ஐ அம் வெரி ஸ்ட்ரிக்ட். யாராவது கிளாஸுக்கு லேட்டா வந்தீங்கன்னா அப்சல்யூட்லி நோ என்ட்ரி. மே ஐ கம் இன் சார்? மெக்கானிக்கல் கிளாஸ்ல பொண்ணா? நிலா வேணா நட்சத்திரங்களுக்கு இடையில இருக்கலாம், ஆனா நீ இருக்கிறது நல்லதில்லம்மா. வாமா பாக்யலட்சுமி, வாமா. யார் இவன் புதுசா இருக்கா? என்ன சார்,
லேட்டா வந்தா நோ என்ட்ரின்னு எங்க கிட்ட மட்டும் சொன்னீங்க. டேய் கோவிந்த மாவனே, மூஞ்சிய போய் கண்ணாடியில பாரு. நல்ல கைவாத இன்ஜின் மாதிரி ஒகர கமனு. நீ வாமா, நீ வா. எப்பா ஒன்னும் முடியலையே. யாரா நீ? தேவதைக்கு பின்னாடி திருப்பூரிக்கு மாதிரி. நான் ராட்சசன் இல்ல, என் பேர் தேசிங் ராஜா. கேள்விப்பட்டிருக்கேன். நீ அப்படியே கொஞ்சம் எல்லாத்தையும் பொத்திட்டு ஓரமா உட்காருப்பா. நான் இப்ப உங்களுக்கு என்ன சொல்ல போறனோ அது அப்படியே கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்க எல்லாம் தெரியாதனமா ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டீங்க. பிராக்டிஸ்ல கொஞ்சம் கவனமா இருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. வேற வேற கம்பெனிக்காரங்க இந்த டைம் காலேஜ் கேம்பஸ்க்கு வர போறாங்க. எஸ்பெஷலி ஆட்டோமொபைல் கம்பெனிஸ். அதனால கவனம் எல்லாம் பாடத்துல தான் இருக்கணும். சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த கேம்பஸ் இன்டர்வியூ உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். ஏன்னா இதுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நான் சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கலனா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும்னு ஐ டோன்ட் நோ. ஓகே, நவ லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். என்னங்கடா என்னடா பண்றீங்க நீங்க? இடியட், நான்சென்ஸ். இந்த புலி பாடம் எடுக்கும்போது போத்திக்கிட்டு இருக்கணும். கீப் கோயிங். அண்டர்ஸ்டாண்ட்? இல்லனா ஒவ்வொருத்தர வெளில அனுப்பிச்சிடுவேன். ராஸ்கல்ஸ். வெளில போயிடுவாருங்க. இதுக்கு ரசில மீட் பண்ணலாம் மச்சான். போடா வா வா வா. இங்கேயும் வந்துட்டியா? என்ன நிம்மதியாவே சாப்பிட விட மாட்டியா? பேபி, நீயும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே. நான் இருக்கிற இடத்துல நீ இருக்கணும், நீ இருக்கிற இடத்துல நான் கண்டிப்பா இருக்கணும். ஆமா, ஆனா நான் சாப்பிடும்போது மட்டும் நீ வராத. நான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணவே இல்லையே. ஏன் எல்லாத்தையும் எனக்கு கொண்டு வந்து போடுற? சாப்பிடுங்க மேடம், இது உங்க அப்பாவோட கேண்டீன் தானே. அவர் தான் சொன்னாரு சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுமா, சாப்பிடு. இருக்கட்டும் விடு பேபி, நான் இருக்கேன்ல. டயட்டிங் ஆரம்பிக்கலாமா? உனக்கும் வேணுமா? இது அது ரெண்டுமே வேணும். ஏய் தடியா, வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா? ஆமா, உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏய் தடியா, என்கிட்ட சண்டைக்கு வந்தா அவ்வளவுதான். நீ உன்னை அப்பள மாதிரி நொறுக்கிடுவேன். கிரண், நான் 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் எப்பதான் ஓகே சொல்ல போறீங்கன்னு தெரியல. பாவம் தானே அவன். டேய் மச்சான், பாருடா என் மசில்ஸ் பாரு. அது எப்படி? கரெக்ட் தான். இதுவா பாரு, அங்க ஸ்பேனர் இருக்குல்ல, அதை எடுத்து வொர்க் அவுட் பண்ணு. இன்னைக்கு என்னனாலும் சரி, ப்ரப்போஸ் பண்ண போறேன், ஜோடியா கூட்டிட்டு போறேன். பாருப்பா படிப்பாளி, இதெல்லாம் தப்பு, மகா பாவம். இதெல்லாம் உன்னாலதான் குருஜி. அவ எனக்கு வேணும் வேணும் வேணும். ஏய் வேணாண்டா, அவ ஈஸி கிளாஸ் ஸ்டூடெண்ட், கை காலை முறிச்சிருவாங்க பாத்துக்கோ. நான் வரலப்பா. நீங்கெல்லாம் மெக்கானிக்கல் இருக்கிறதே வேஸ்ட். நீங்க யாரும் வர வேணாம். இந்த தேசிங்க ராஜா ஒருத்தனே போதும். போதுன்னு தெரியலையே. ஐ லவ். ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ, என்ன அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க. ஐயோ என்ன விட்டுருங்க, என்ன அடிக்காதீங்க. ஓ ஐயோ குரு டார்லிங். ஐ லவ் யூ. Ah!
டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம காலேஜ்ல ஆயுத பூஜை பண்ணுவாங்கன்னு. இது நம்ம காலேஜோட பெரிய பண்டிகை. இந்த செலிப்ரேஷனை எல்லா பிரான்ச்லயும் செம்மையா பண்றாங்க. ஆனா இந்த தடவை நம்ம மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் டாப் டக்கரா பண்றோம். சார், ஆயுத பூஜைக்கு உங்களோட ஆயுதம் எங்க சார்? தப்பா நினைச்சுக்காதீங்க சார், நான் சொன்னது உங்க கண்ணாடிய. கண்ணாடி போடணுமா? டேய், நான் புலிகிட்டே உன் வேலையை கட்டுறியா? இன்னொரு தடவை கிளாஸ்ல இந்த மாதிரி பேசினா என்ன நடக்கும் தெரியுமா? தெரியும் சார். என்னடா தெரியும்? இப்படி தூக்கி போறீங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்தாங்க உங்க பேரு. சகுந்தலா. பப்ளு சார். சகுந்தலா. ஷட் அப் ஐசே. நான் இங்க என்ன காலேஜ்ல சினிமாவை எடுத்துட்டு இருக்கேன். சவுண்ட் கம்போசிங் பண்றீங்க? காலேஜுக்கு யாரா புதுசா வந்தாங்கன்னா இந்த மாதிரி குவைட்டா தான் இருக்கணும். ஆமா, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் இந்த காலேஜ்க்கு வந்திருக்க புது லெக்சரர். புது லெக்சரரா? சார், இங்க ஸ்டாஃப் ரூம் எங்க இருக்கு? ஸ்டாஃப் ரூமா? இப்படி ரைட்லயே போனீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கும். தேங்க் யூ. தேங்க் யூ. பை. பை. உன்னை நினைச்சு என்னால தூங்காம இருக்கவே முடியல. இவனை பாரு, எப்ப பாரு கடலை போட்டுட்டே இருக்கான். ஐயோ, மொபைல்ல எப்படி ரொமான்ஸ் பண்றானே. வருஷம் ஃபுல்லா இந்த கேம்ப்ல இருப்பான் போல. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்காம? பண்ணிட்டு இருக்கான் அம்மா. லவ் அப்படின்னா என்னடா? ஏய் போடா. டேய் சொல்றா பைத்தியக்கார பையல. என்ன சொன்ன? வெயிட் பேபி. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா பைத்தியக்கார மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சார், என்னுடைய லவ்வர்ட்ட நான் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். இவன் வந்து என்கிட்ட லவ்னா என்னன்னு கேக்குறா சார். அது கூட பரவாயில்ல சார். இவன் என்ன பைத்தியக்காரன்னா பையன்னு சொல்றா சார். டேய், என்னடா என்ன ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க? ஆமா சார், ரவுடி தான் சார். ஆமாடா ஆமா. யார் ரவுடி? என்னடா சார்? ஏண்டா சார் பாருங்க சார், இவன் என்ன பார்த்து நீ அவனான்றா சார். டேய், நான் அப்படிதான்டா கேட்பேன் பைத்தியக்கார பயல. சார் பாருங்க சார், இவன் என்ன பார்த்து பைத்தியக்கார பையன்னு சொல்றா சார். டேய், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. அதுக்கு நீ ஏன்டா கவலைப்படுற? ஐயோ, அதெல்லாம் இல்ல சார். இந்த லவ்னா என்ன சார்? இந்த காதல் தான் அன்பு கண்ணா. சார், உங்களுக்கு அனுபவம் இல்ல, அது வேற இது வேற. ஓ, இதா இந்த காதல் அப்படின்னா இட்லி சாப்பிட்டு போகவே நவயுவ புருஷமார்களே வாங்களே எங்கடைக்கே. வீடு வீதியில பகல் ராத்திரியில் எப்பவும் செல்லு போன எதுவும் பிடிக்கலையே, எல்லாம் கள்ளத்தனம். டே நைட்டு டெய்லி சாட்டு ஹாய் ஹலோ ஜானு கண்டது எல்லாம் பேசுறாங்க, கேட்டா முக்கியமா. வண்டி இல்லாம பயணம் இல்லையே, இட்லி இல்லாம பசியும் அடங்குமா. இட்லி 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 எதை கேக்குது போனுக்குள்ள உள்ள ஃப்ரெண்டு உனக்கு இப்ப தேவைதானா? ஹலோ சொல்லி ஃப்ரீயா பேசிடுவோம். ஒரு ஜிபி டேட்டா போட்டு ஓஹோ போனுக்கு சார்ஜ்
போட்டு இங்கே ஃபேஸ்புக்கில் போய் இருக்கிறாளான்னு பார்த்துட்டு இருந்தாளா குரு நல்ல அழகி இருந்தா அப்புறம் என்னாச்சு குரு அவளோட ப்ரொஃபைல பார்த்துக்கிட்ட ஐயோ ஃபேஸ்புக் பார்த்து ரிக்வெஸ்ட் கொடுக்கணும் வாட்ஸ்அப் நம்பர் கேட்டே விடணும் அவளது டேட்டா காலியாகணும் ரீசர்ச் பண்ணியே ரோமியோ ஆகணும் பா ஐரியா அவ போனு உள்ளயே ராஜா போல வாழ்ந்தேனே நாட்டை விட்டு ஓடிடும் ராஜாவானா அனேனே இட்லி 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 பிரதர் எல்லாமே ஓகே இப்போ ஃபோன் உங்க யாருக்குமே தெரியல அதுக்கப்புறம் நீங்க ஃபோனுக்காக என்னதான் பண்ணுவீங்க நீங்க எவனும் தரமாட்டான் போனதா வேலை முடிஞ்சு இட்லி சாப்பிடு அன்னோன் மெசேஜுக்கு ரிப்ளை ஹை மை டியர் பெஸ்ட் ஃப்ரெண்டு அன்னோன் மெசேஜுக்கு ரிப்ளை ஹாய் மை டியர் கேர்ள் ஃப்ரெண்ட் கான்டாக்ட் நம்பரு யாரோ கொடுக்க குசிதான் இன்ஸ்டால தான் ஃபாலோ பண்ண காலு ஹீரோக்கு ட்ரிக்ஸ் நீ மெசேஜ் பண்ணி ரிப்ளை கேளு இட்லி சாப்பிட்டு உட்கார் இட்லி 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 இந்த லவ்ல விழுந்த பசங்க எல்லாம் பைத்திய மாதிரி சுத்திட்டு இருக்காங்களே. ஐயோ கடவுளே, இந்த பசங்களை யார் தான் காப்பாத்துவாங்க? ஐயோ. ராஜா, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம காலேஜ்ல நடக்கவிருக்கிற இந்த ஆயுத பூஜை விழாவுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். காலையில இருந்து ஃபன், டான்ஸ், சாங், அப்புறம் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நடக்க போற ப்ரோகிராம்காக காத்திருக்கும் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். ஆமா, let's begin the day and enjoy the evening with your friends. Come on guys, let us begin the most awaited event of the year, ஆயுத பூஜை. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஆயுத பூஜை ஃபங்க்ஷன் நடக்குது. எங்க ஆயுதத்தை நாங்க போட்டுட்டோம், உங்க ஆயுதத்தை நீங்க வந்து வைங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சீஃப் கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க. So let us begin the event. சூர்யா, நான் பார்த்தப்ப எல்லாரோடதும் இருந்தது, நம்மளது மட்டும் இல்லையே. டேய், நான் சீரியஸா சொல்றேன்டா. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்பெஷலா செஞ்ச பேனரை எவனோ கிழிச்சு போட்டான் தெரியுமா? இத பண்ணது ஈசி டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கும். வாங்கடா போய் பார்க்கலாம். வாங்கடா. Stop.
என்னையே எல்லார் முன்னாடியும் அடிச்சடா. ப்ளீஸ் என்ன தப்பா நினைச்சுக்காத, நான் அடிக்கிறேன். மச்சான் வாடா. பாவண்டி அவன். நீ ஏண்டி அவனை அடிச்ச? பின்ன அவன் எதுக்கு என்ன அடிச்சா? நீ என் பேபி அப்படின்னு லட்சணமா டீசெண்டா வருவான்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். நீ என்னடானா பாக்ஸிங் போற மாதிரி நிக்கிற. புல்லட்ல பெரிய இது மாதிரி வந்தா அவன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? டேய் மச்சான், லவ் பண்றேன் அப்படின்ற காரணத்துக்காக நான் ஏன் என்னோட கனவு விட்டு கொடுக்கணும்? அது என்னோட லைஃப் ஸ்டைல் தானே. வேற பசங்க கிட்ட பேசக்கூடாது, டெக்ஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த துணி போடாத, இந்த துணி போடாத, இப்படி எல்லாம் சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டே இருந்தா அதுக்கு பேர் லவ் கிடையாதுடா. சரி போ விடுமா. இப்ப நீ சமாதானம் தானே? இருந்தாலும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா. எனக்கு இப்பவே அவனை பார்க்கணும் போல இருக்கு. ஹாஸ்டலுக்கு போலாமா? இப்பவா? டைம் பாரு. இப்ப ஹாஸ்டலுக்குள்ள போனா யாரு விடுவாங்க? அதுவும் பாய்ஸ் ஹாஸ்டல். ஐயோ நான் வரலப்பா. நீ எதுக்கு பயப்படுற பேபி? உன் டார்லிங் தான் இருக்கான்ல. என்ன நானா? நான் வரலப்பா. எங்க அப்பா என்ன வீட்டுல திட்டுவாரு. வரமாட்டியா? உங்க 2 பேர் மேட்டர் உங்க அப்பா கிட்ட நான் சொன்னா? ஓகே 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 நான் வரேன். ஓகே லெட்ஸ் கோ. சரி சரி வாங்க வாங்க. சீக்கிரமா வாங்க. அட்ரா அவனை. நீ போய் அட்ரா. போ அடி போ. நீ அட்ரா. நீ அடுத்து வா. அடி. இவ எதுக்கு வந்தா? ஏய் உள்ள வாடா நீ. ஏய் ஷேரி டான் பண்ணுடா. அவனுக்கு அனுப்பணும். நல்லா பாருங்க. ஏய் இங்க பா. நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டைரி மில்க். ஓ அதான். என்ஜாய் என்ஜாய். சூர்யா. டேய் அவளை அனுப்புங்கடா. சீக்கிரம் வாங்க. ஷேர் பண்றேன். ஆன் பண்ணு. பாரு. சூர்யா. ஏய் நீ எப்படி இங்க? பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள வந்திருக்கே, புத்தி ஏதாவது இருக்கா? இது மட்டும் வார்டனுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய இஷ்யூ ஆயிடும். முதல்ல இங்க இருந்து நீ வெளியே போ. இவன் எதுக்கு இங்க வந்தா? ஒன்னும் போறதுக்காக வரல, உன்னை பாக்குறதுக்காக வந்தேன். என்ன கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடு சூர்யா. சி என்னடா இது? காலேஜ் குமார் கிஸ் கேட்டாமார். அவ கண்ணை பார்த்து காதல்ல பயப்பட்டான். பயப்பட காதலே கண்ணானது. முள்ளும் ரோஜாவும் சேர்ந்த காதல் காவியண்டா இது. நீ இதுக்கப்புறம் இதே இடத்துல இருந்தேன்னு வைய, இவன் இதே மாதிரி தான் கவிதை போட்டுட்டு இருப்பான். நட போகலாம். எஸ். இல்ல நான் வந்துட்டேன். வேகமா வாடி. வேகமா போ.
நான் சொல்றதை நீங்க கவனமா கேட்கணும். எப்பவுமே நம்ம காலேஜ் பேர் கெட்டு போக கூடாது. டோட்டல் சீக்ரெட் இங்க மெயின்டைன் பண்ணணும். நான் போற வழியிலையும் செய்கிற வேலையிலையும் எந்த தடங்களும் வரக்கூடாது. எனக்கு மற்றவங்களை விட என்னோட கனவு தான் முக்கியம். நேத்து ராத்திரி நடந்த விஷயம் வெளியே பெரிய இஷ்யூ ஆகக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் மைண்டை டைவர்ட் பண்ண வேற ஏதாவது பிளான் பண்ணுங்க. சார் காலேஜில் அடுத்ததா ஒரு கேம்ப் நடக்க போகுது. கூடிய சீக்கிரமே நான் அதை அரேஞ்ச் பண்றேன் சார். ஓகே. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம காலேஜில் 7 days கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வர 50 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு. இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்து நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சார் கிட்ட இந்த விஷயத்தை எப்படிடா சொல்றது? போ பார்த்துக்கலாம். சார் அது உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நேற்று ராத்திரி நடந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம், நீ சைலண்டாக இருக்கிறது தான் உனக்கு நல்லது. சார் யூ கேன் கோ நவ். எக்ஸ்கியூஸ் மீ சார், வர சொன்னீங்களாமே. சூர்யா, ஐ ஹவ் அரேஞ்ச் 7 days கேம்ப். இஃப் பாசிபிள் ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமா? பஸ்ஸா? கல்யாணம், காது குத்து, சீமந்தம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நம்ம பஸ் ரெடியாக இருக்கும். இந்த என்னோட விசிட்டிங் கார்டு. ஷுவர் சார். சார் காலேஜில் மொபைல் அலௌட் இல்லைல்ல, ஸோ உங்கள் ஃபோன் கொடுத்தீங்கன்னா. இந்தா. ஹலோ சார், பஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இஸ் இட்? வெரி குட். ஓகே சார், நான் பேர் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. டேய் என் பேரையும் கொடுத்துறியா? நான் கேண்டீன் போயிட்டு வந்துடுறேன். சரி. டேய் சூர்யா, நம்ம ஜான் பேரையும் கொடுக்கணுமா? கொடுக்கலாம்டா, விட்றா. ஆமா, நேற்று ராத்திரிலேருந்தே ஆளை காணும்டா. காலேஜ்லேயும் இல்லை, மொபைல் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன ஆச்சுன்னே தெரியலையே. நடக்கும். அல்லம பித்தா பித்தாத்தே, அல்லம பித்தா பித்தாத்தே, அல்லம். மச்சி நீ ரெடியா? ஹைடா. டேய் என்னடாச்சு? என்னடா என்னாச்சு? தண்ணி கேக்குறாடா, குடுறா. நான் அதுக்காக வரலடா. கேம்ப்ல சரக்கு அலௌட் இல்லையாடா. என்னது அலௌட் இல்லையா? ஒரு வேளை சரக்கு அலோ பண்ணாலும் அதை வாங்குறதுக்கு நம்ம கிட்ட துட்டு இல்லையடா. பணம் இல்ல, பணம் இல்ல, பணம் இல்ல. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க இருக்கிற ப்ராப்ளமே இதுதான். ப்ராப்ளம் ப்ராப்ளம்ஸ்னா என்னடா? ப்ராப்ளம் வி கேன் சொல்யூஷன். என்கிட்ட இருக்க சொல்யூஷன் என்னடா அது? நம்ம மெக்கானிக் ஒர்க் ஷாப்ல இருக்கிற ஸ்கிராப்லாம் வித்தரலாம். இந்த தேசிங்க ராஜா இருக்கிற வரைக்கும் சரக்கு என்ன தொட்டுக்கிற ஊர்க்கா வரைக்கும் எதுவுமே மிஸ் ஆகாது. அதெல்லாம் ஓகேடா. எப்படி நம்ம இதை கொண்டு போறது? டியர் பாய்ஸ், இந்த 3 வருஷம் டிப்ளமா கோர்ஸ்ல என்ன பிடிங்கிருக்கோ, என்ன கத்துட்டு இருக்கோ, என்ன டபாச் இருக்கோ, இதை எல்லாத்தையும் இப்ப காமிக்கிற நேரம். ஓகே? எஸ். யாருமே இல்ல. என்னப்பா இது? ஐயோ 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 ஐயோ, இவ்வளவு அழகான பொண்ணுகிட்ட எதுக்கு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் எல்லாம் கொடுக்குறாங்க? நான் இருக்கேன் தூக்கிட்டு போறதுக்கு. டேய் புறம்போக்குங்களா, அங்க என்னடா பண்றீங்க? வாங்கடா, லேட் ஆச்சு. அன்பான மாணவ மாணவிகளே, ஒவ்வொரு வருஷம் மாதிரியும் நம்ம இந்த வருஷமும் இன்ப சுற்றுலா போக போறோம். சீக்கிரமா பூஜையை முடிச்சு தேங்காய் உடைச்சு வண்டியை கிளப்புங்க. எனக்கு 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 எனக்கு
எனக்கு ஏய் யாரும் வரலையா? என் செல்ல குழந்தைகளே, உங்களுக்கு வெளியே போய் வேலை கிடைக்கலன்னா இதுதான் நீங்க பண்ணணுங்கிறது சொல்லாம சொல்லிட்டேன். வாங்க வாங்க கிளம்பலாம் வந்து தொலை. நேத்தியா ரொம்ப வருத்தத்துல இருந்தா. ஐ திங்க் ஒருவேளை வர மாட்டாளோ. டேய் நில்லு சார், இருங்க. நோ சார். என்ன சார், நான் வேண்டாமா? விட்டுட்டு போறீங்க? வாடா வழுக்க மாட்டேன், நீ ஒருத்தன் தான் பாக்கி. வா. எல்லா எருமாடும் ஏறியாச்சுல்ல? எஸ் சார். ஓகே, நம்ம கிளம்பலாமா? problem இல்ல சார். கண்டக்டர் நீங்க ரைட் சொல்லி இந்த சுந்தரா டிராவல்ஸை கிளம்புங்க. சார் பஸ்ஸை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க சார், அர்ஜென்ட் சார். டேய் எத்தனை வாட்டிடா? வாடா டேய், போய் பொத்திட்டு உட்காரு. சார் முடியல சார். அத பிடிக்காதடா. ஏய் மங்கி மண்டை, இங்கே போய் இருக்கிற ஒரே ஒரு பஸ் நார் அடிச்சிராத. யோ டிரைவர், வண்டி நிறுத்தியா? போடா, போய் சீக்கிரம் வாடா டேய். தேங்க் யூ சார். சார் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நீ மட்டும் என்ன தனியா கண்ணாடி கொடுத்துட்டு போடா. டேய் கண்ணாடி கொடுத்துட்டு போடா. டேய் எனக்கு டேய் வழி விடுங்க. ஹலோ, கடையில யாருங்க இருக்கீங்க? நான் தான் வால் வீச்ச வாசு. நான் தான் இருக்கேன். நான் இந்த ஊர்ல பயங்கரமா வால் வீசுவேன். என்ன மாதிரி வால் வீச இந்த உலகத்துல யாருமே இல்ல. ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இங்க ஒரு ஓல்ட் மேன் இருக்காரு. ரொம்ப ஸ்மார்ட்டா அவரோட வேலைய பாக்குறாரு. சோளம் சாப்பிடலாம் வாங்க. இருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாருக்கும் தரேன். இந்தாங்க. பாய் வாசுண்ணா. ஏய் தேவையில்லாம இந்த புலி கிட்ட விளையாடாதீங்க. கண்ணாடியை கொடுத்துருங்க, சிக்கிட்டாண்டா. ஏய் நீ எப்ப வண்டியில இருந்த? என்ன தாண்டா நடக்குதுங்க? பொண்ணு சார், ஒரு பொண்ணு சார். லிஃப்ட் கேக்குறாங்க சார். லிஃப்ட் கொடுக்கலாம் சார், ப்ளீஸ் சார். பாவம் சார். டிரைவர் வண்டி நிறுத்து. பாவம் அந்த பொண்ணுக்கு கால் சரியில்லை போல இருக்கு. அவங்க ஏறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. நான் ஹெல்ப் பண்றேன். வாங்க மெதுவா உட்காரு. எடுப்பா. அதாவது உங்க கால் ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான் இருந்துச்சா இல்ல? இல்ல சார், நான் பிறக்கும் போதே எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நான் ஒரு டான்ஸரா இருந்தேன். எப்பவுமே டான்ஸ் பிராக்டிஸ்க்கு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னோட கால்கள்ல சலங்க கட்ட முடியாமலே போயிடுச்சு. ஐ திங்க் என்னால டான்ஸ் ஆட முடியாமலே போயிடுச்சு.
கனவு செதஞ்சு போச்சு. நான் இறங்கணும். ஸ்டாப் பண்ணுங்க. தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க மறுபடியும் டான்ஸர் ஆகணும். இஃப் யூ வாண்ட் ஷைன் லைக் எ சன், யூ ஷுட் பர்ன் லைக் எ சன். பயணம் இப்பயணம் நமது வாழ்க்கையே என்ஜாய் பண்ணுடா. காலேஜ் கேம்ப் உனது தானே, ஸ்நேகங்கள் நட்பு வானில் தானே. நீ ஏதினம் நட்பு கொள்ளும் லைஃபா, அழகான நினைவுகள் தொடரும் தானா. இவங்க எல்லாரும் ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலதான் நம்ம வேலையை நம்ம காட்டணும். மீச மீச என்னடா ஜட்டியே காணும் சார். தண்டக்கர் மந்திரம் அங்க பாரு நிறைய தொங்குதுல, அதை ஏதாவது ஒண்ணு எடுத்து போடா. நின்னா செல்பி நடந்தா செல்பி, சமயம் சந்தர்ப்பம் கிடையாது. தினப்படம் எடுத்து அவரவர் தேசிய கையில் போராடலாம். நண்பா எந்த நண்பா, நேரம் நமதே நேரம். காலேஜ் கேம்போ காலேஜ் கேம்போ காலேஜ் கேம்போ காலேஜ் கேம்போ. அடிக்கடி குஸ்தி ஆட்டம் பாட்டம் சாங்ஸ் டான்ஸ் முடியல, எல்லா வேலை இழுத்து போட்டு சமையல் நாமே பண்ணலாம். ஐயோ கரண்ட் போயிடுச்சு. ஒட்டிக்கிச்சு மனசு ரெண்டும் சேரத்தான், எல்லாம் சேர்ந்து ஒண்ணு சேர எல்லாவற்றையும் மாற்றலாம். எழுதும் முன்னே நிலையாகிடு, சாதனை எட்டும் முன்னே போராடிடு. தப்புன்னு உனது புத்தி சொன்னா நீ மாற்றாடாவும் எண்ணங்களை. ஓ குருஜி புக் படிக்கிறாரு. என்ன புக் படிக்கிறான்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குருஜி என்ன குருஜி இது? ஐயோ பார்ட்டி ஆரம்பிக்கணும்டா. பாருடா, சரி வா வேற மூவி பார்க்கலாம். வா காணுடா. கல்ச்சரல் ப்ரோம் இதான் என் கெட்டப்பு. நம்ம புடி வச்சிருந்த சரக்கு காணுடா. ஏய் என்னடா சொல்றீங்க? அங்க பாரு ஏதோ நடந்துட்டு இருக்கு. வாங்கடா போய் பார்க்கலாம். அங்க வச்சிருந்தது நானே போட்டு வந்துட்டேன். பாத்தீங்கன்னா தீரஜ் அப்புறம் பாபு ஓடுது. காலேஜ் கேம்பு காலேஜ் கேம்பு காலேஜ் கேம்பு
காலேஜ் கேம்பு. ஏய், இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா போலாம் வா. டியர் ஸ்டூடண்ட்ஸ், இத்தனை நாள் நம்ம கேம்பஸ்ல டெய்லி ஒரு லெசன் நீங்க கத்துட்டு வந்தீங்க. இன்னைக்கு ஒரு புது லெசன் உங்களுக்கு. பாருங்க, மண்ணோட பெருமையை நீங்க தெரிஞ்சுக்கணும். மண்ணுல ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதனால நீங்க இப்ப மண்ணுல இறங்கி விளையாடலாம். எல்லாரும் ரெடி? லெட்ஸ் கோ. பாருங்க, இப்ப எல்லாரும் சேர்த்துல ஓடிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் யார் முதல்ல விழுறாங்கன்னு. பாருங்க, எல்லாரும் நல்லா ஓடுறாங்க. யாருக்கு முதல்ல வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஏய் கூச்சத்தை பாக்க எருமாடு நினைச்சேன். என்ன மெதுவா ஓடுறேன், வேகமா வாடா, சீக்கிரமா ஓடி வாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்ப நாங்க எல்லாரும் கிராமத்துக்கு வந்திருக்கோம். சேர்த்துல நாம விளையாட்டு விளையாடலாம், என்ஜாய் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப கைகளுக்கு போட்டி நடக்க போகுது. ஆரம்பமாயிடுச்சு. எல்லாரும் இப்ப பயங்கரமா விளையாடுறாங்க. நம்ம வணக்கப்பட்ட வார்டன் கூட உள்ள இறங்கி இருக்காரு. எல்லாரும் வெற்றி பெற வாழ்த்துங்க. சார் 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 ஒரே ஒரு சார், ஜனங்கள்லாம் ஷாக் ஆகிற மாதிரி நாங்க சண்டை போடுற மாதிரி ஒரு நாடகம் போடுறோம். நீங்க தடுக்க கூடாது. அதான் அங்க சார், அங்க சார், அங்க ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. நீங்க போட்டு வெல்றீங்க. நீ அவ கையை ஒடிச்சிரு, நீ அவ காலை ஒடிச்சிரு, நீ ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்ட மண்டையை ஒடிச்சிருங்க. ஐயோ அதெல்லாம் ஜாலியா அடிச்சிருக்கப்பா. நீங்க நின்னுறீங்க. ஏய் நீ அவ காலை ஒடிச்சிரு, நீ அவ கையை ஒடிச்சிரு. ஏய் சட்டையை கிழிச்சிக்கிறது ரொம்ப தப்பு. நம்ம பாத்துக்கிட்டு சட்டையே கிடையாது. ஏய் இங்க குடிக்கிறது தண்ணி வசதி கிடையாது. அதெல்லாம் பார்த்து அடிச்சிக்கல. ஒரு சேர் ஆயிடுச்சு. நீ என்ன நீங்க உங்களுக்கு வித்தியாசமே கிடையாது. அடிச்சு போடுங்க. அங்க பாரு, அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியா சார்? சார் சார், அவங்க உண்மையிலேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க சார். என்னமா நீ? நான் தான் அவங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு சொல்லி அடிச்சு விட்டுருக்கேன். போ நீ போய் அடிச்சுட்டு சாவே. சார் நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவங்க உண்மையாவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நிஜமாவே? ஆமா சார். ஏய் ஸ்டாப் இட் ஐஸ். எல்லாரும் வாங்க. தமாசுக்கு அடிச்சுக்க சொன்னா நிஜமாவே அடிச்சுக்கிறீங்களா? ஏய் என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள? எங்க கூட படிக்கிற ஒரு பொண்ணோட முகத்தை இன்னொரு பாடியோட எடிட் பண்ணிருக்கா சார் இவன். அதனாலதான் அடிச்சேன். என்னடா என்னடா இதெல்லாம்? இதான் நீங்க படிக்க வந்த லட்சணமா? என்ன வேலைடா பாத்துட்டு இருக்கீங்க? கஷ்டப்பட்டு நம்ம அப்பா அம்மா சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நம்ம வாழ்க்கையை மேல கொண்டு வரதுக்கு தான். ஆனா இப்ப வந்த மொபைல் நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சுடா. ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக இவ்வளவு கீழ்த்தரமா இருக்கி இன்னொருத்தர் வாழ்க்கையை நாசப்படுத்துறீங்களே, முட்டாளுங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? சீ, இந்த கேம்ப்ல இந்த ஊர் மக்கள் உங்க மேல வச்சிருந்த மரியாதை நம்பிக்கை எல்லாத்தையும் ஒரே ஒரு சண்டையில நாசப்படுத்திட்டீங்களா? இத்தனை நாளா நாம பண்ண இந்த நல்ல வேலைய நீங்க போட்ட இந்த கேவலமான சண்டையில எல்லாமே நாசமா போச்சுடா. கேம்ப்ல வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்கடா. அதுதான் நம்ம இந்த கேம்புக்கு வந்த நோக்கமே. ஒழுங்கா புரிஞ்சுக்கோங்கடா.
எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். சார் வர சொன்னீங்களாமே. தீபக், யுவர் அப்ளிகேஷன் ஃபார் த ஜாப் இஸ் த ரிஜெக்டட். ஏன் சார், என்னாச்சு? நீங்க கொடுத்த மார்க்ஸ் கார்டு இன்வாலிட் ஆயிருக்கு. சார் நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, உங்க மார்க்ஸ் கார்டை வெரிஃபை பண்ணும்போது நீங்க படிச்சுட்டு வந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி அண்டர்லயும் ரிஜிஸ்டர் ஆகல. அது மட்டும் இல்ல, அது பேரே இல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் உங்க கனவு காலேஜ் ஃபேக், அதாவது இன்வேலிட் சர்டிபிகேட்டை கொடுக்கறாங்க. ஐ எம் சாரி, ஐ கேன் டூ எனிதிங். யூ கேன் லீவ் நவ. சார் ஹலோ, சொல்லு மச்சான். டேய் மச்சான், சீரியஸ் இஷ்யூ. லிசன் கேர்ஃபுல். என்னாச்சுடா? நம்ம காலேஜில் கொடுத்த சர்டிஃபிகேட் இன்வேலிட், அதாவது ஃபேக்காண்டா. அப்படியா? ஹலோ. அப்படியா சார்? நம்ம காலேஜில் கொடுக்குற சர்டிஃபிகேட் எல்லாமே ஃபேக்கா சார்? என்னது இன்வேலிடா? என்ன ஃபேக்கா? யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்க? என்ன ஃபேக்கா? அசோக் சார் இருக்காரா? இருக்காரு, உட்காருங்க, கூட்டிட்டு வரேன். ஹலோ, அப்புறமா கால் பண்ண. எஸ் சார், என் பேரு சூர்யா. உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். உனக்கு என்ன வேணும்? ஏன் சார் இப்படி பண்ணீங்க? எதுக்கு சார் எங்க கனவுகளோட இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க? ஏன், என்னாச்சு? எனக்கு புரியல. என்ன? அங்க காலேஜ்ல அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, உங்களுக்கு எதுவும் தெரியாதா? ஹாஸ்டல்ல அத்தனை பேர் செத்து போயிருக்காங்க, அது கூட தெரியாதுல்ல? உங்க ஃபேக் காலேஜ்ல ஃபேக் சர்டிபிகேட்ஸை கொடுத்து எல்லாரோட வாழ்க்கையோட விளையாண்டுட்டீங்கல்ல, அது கூட உங்களுக்கு தெரியாதுல்ல சார்? ஹலோ மிஸ்டர், மைண்ட் யுவர் டங். அங்க என்ன நடக்குது நடக்கலங்கிறத பத்தி எல்லாம் நீ என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்ககிட்ட இருந்து எப்படி பதில் வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க பண்ண அநியாயத்தை நான் வீதிக்கு கொண்டு வந்து ஒன்ன மாதிரி அயோக்கியனெல்லாம் ஊருக்கு முன்னாடி நிக்க வச்சு தண்டனை வாங்கி கொடுப்பேன். ஷட் அப். யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? உங்களோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் சார்? ஒரு பெரிய மனுஷனா இருந்துகிட்டு எங்களை மாதிரி அப்பாவி பசங்களோட வாழ்க்கையில கண்ணாமூச்சி விளையாடுறீங்களே சார். இது என் ஒருத்த பிரச்சனை மட்டும் இல்ல, கடன் வாங்கி நல்ல காலேஜ்ல சேர்த்து பிள்ளைங்க பெரிய இடத்துல வேலை பார்க்கணுன்றது தான் பெத்தவங்களோட ஆசை சார். ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சு 1000 கனவுகளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர் பிரச்சனை சார். எத்தனை பேர் வேலை இல்லாம வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? இல்ல உங்களால எத்தனை குடும்பம் நடு வீதிக்கு வந்தாங்கன்னு தெரியுமா? ஏன் சார் இந்த மாதிரி பண்ணீங்க? ஏன் சார் அமைதியா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. நீ கேட்கிற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லப்பா. இங்க பாருங்க சார், இது ஈஸியா மறைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நான் யாருக்குமே அநியாயம் பண்ணல. எல்லாருமே சேர்ந்து எனக்கு தான் அநியாயம் பண்ணிருக்காங்க. அது ஏன்றதா சார் எங்களுக்கு கேள்வியே. கனவு. கனவா? கனவு
என்னோட பொண்ணு. ஸ்டாப் பேபி. நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் என் பின்னாடி நாய் மாதிரி ஃபாலோ பண்ணாதானே. இங்க இருந்து போனா உனக்கு நல்லது, இல்லனா என்ன பண்ணுவனே தெரியாது. ஹேய் கூல் பேபி கூல். ஏன் எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு மூஞ்சி வச்சிருக்க? ஆனாலும் இந்த சீரியஸ் லுக்ல ரொம்ப ரொமான்டிக்கா இருக்க நீ. உன் கூட யாரும் அக்கா தங்கச்சி இல்லையா? What do you think about me? You bloody idiot, bloody rascal. ஏய், நான் ரொம்ப நாளாவே உன்னை கவனிச்சுட்டு தான் வரேன். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சும்மா விடக்கூடாது. டேய், உங்க வீட்ல அக்கா தங்கச்சி யாரும் இல்லையா? என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மான மரியாதை எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுவேன். இனிமே நீ என் வழியில குறுக்க வந்தினா உயிரோடவே விட மாட்டேன். எடுங்க, நல்ல வீடியோ எடுங்க. இவன மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. இது இவனுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். எடுத்து சோஷியல் மீடியால போடுங்க. இவன் மூஞ்சி தெரியற மாதிரி போடுங்க. இன்னொரு வாட்டி இதை அவன் பண்ணவே கூடாது. வீடியோ எடுங்க. என்னடா மூஞ்ச பார்த்துட்டு இருக்க? வீடியோ எடுங்க, நல்லா எடுங்க வாங்க. இவன மாதிரி ஆளுங்களால தான் பொண்ணுங்களுக்கே பிரச்சனை. கனகு, அப்பா, நீ காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கியம்மா? ஆமாப்பா, 10 காலேஜ்ல நான் மெக்கானிக்கல் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கேன். குட். பட் பொண்ணுங்களுக்கு மெக்கானிக்கல் கஷ்டமா இருக்காதம்மா? நீங்க ஏன்பா இந்த மாதிரி சொல்றீங்க? கஷ்டம்னு பார்த்தா யாராலையும் முன்னுக்கு வர முடியாதுப்பா. எல்லாரும் போற வழியில நானும் போனேன்னா நான் அவங்கள ஒருத்தி. யாரும் போகாத வழியில நான் போனேன்னா நான் 100ல ஒருத்தி. உனக்கு பேசுறதுக்கு கத்து கொடுக்கணுமா என்ன? சரி, உன் இஷ்டம். அப்படியே ஆகட்டும். நான் என்னதான் சொன்னாலும் மெக்கானிக்கல் கோர்ஸ் படிக்கணுங்கிறது தான் அவளோட கனவா இருந்துச்சு. மேடம், கனகுங்கிறது நீங்களா? ஆ. உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு. இதில் ஒரு சைன் பண்ணுங்க மேடம். இந்தாங்க. தேங்க் யூ. ரிஜெக்டா? ஐ கம் இன் சார். எஸ் கம் இன். என்ன சார் இது? நான் நல்லா படிச்சிருக்கேன் தானே, பின்னையே என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருக்கீங்க நீங்க. பொண்ணுங்களுக்கு மெக்கானிக்கல் சீட் கொடுத்தா எங்க பேர் கெட்டுடும். ஏதோ கிரேஸ்க்காக வராங்க அவ்வளவுதான். பட் நோ யூஸ். யாரோ ஒருத்தரை பார்த்து எல்லாருமே அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க சார். சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாத, போமா. ஏ சார் மூர்த்தி, ப்ளீஸ் சார். இவங்களை வெளிய அனுப்பி விடு. சார் சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் 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 ப்ளீஸ். வெளியே போமா. கெட் அவுட். ஏன் இடத்துல உங்க பொண்ணு இருந்தா நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா? ஐயா, அம்மா சாயங்காலத்துல இருந்து ரொம்ப டல்லா இருக்காங்க. அப்படியா? டிஃபனும் சாப்பிடல. என்னாச்சுமா? என்னாச்சு சொல்லுமா. அப்பா, அது வந்து என்னோட அப்ளிகேஷன் எல்லா காலேஜ்லயுமே ரிஜெக்ட் ஆயிடுச்சுப்பா. அப்படியா? அதுக்கு தான் இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? டோன்ட் வரி, உனக்கு சீட்டு தானே வேணும், நான் வாங்கி தரேன். என்கிட்ட இருக்கிற பவரை வச்சு உனக்கு சீட் வாங்கி தரதுல பிரச்சனையே இல்லை. உங்க பவர் வச்சு கிடைக்கிற சீட் எனக்கு வேண்டாம். என்னோட டேலண்ட்டுக்கு கிடைச்சாகணும்.
என்னோட பொண்ணுக்கு சிபாரிசை பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? இது என்னோட ப்ராப்ளம் மட்டும் இல்லப்பா. என்ன மாதிரி டேலண்ட் இருக்க எவ்வளவு பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்குது. அதுக்கு ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன்ப்பா. இல்ல, நான் அதை பண்ணியே ஆகணுங்கிற கனவு எனக்குள்ள இருக்கு. என்னம்மா அது? நாம ஒரு காலேஜ் கட்டணும்பா. வாட்? என்ன ஜோக் அடிக்கிறியா? நோ அப்பா, ஐ அம் சீரியஸ். உங்களை மாதிரி ஒரு அப்பா இருக்கும்போது என்னால என்ன வேணா சாதிக்க முடியும். என் கூட நீங்க இருப்பீங்கல்லப்பா? சரிம்மா, உன்னோட இந்த ஆசைய நான் கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கிறேன். நீதாம்மா என்னோட உலகம். உன்னோட ஒவ்வொரு ஆசையிலையும் நான் கண்டிப்பா இருப்பேன். ஓகே? ஒரே வருஷத்துல உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன். ஐ லவ் யூ அப்பா. நடைபோடு தனியா நிலவு வரும் கூடையே படையனவே திரளாக திரண்டீடு பக்கம் வெற்றியே அழுதாலும் யாரோ இல்லா உனக்கே நீயே துணையாகிடு கனவு காணும் கண்ணுக்கெல்லாம் கண்கள் அறிவது கண்ணீரே விதி வெல்ல நீயும் எனது தானே முந்திட நடமுன்னே முந்தன் கையில் இருக்க நம்பிக்கை தனியா நிலவு வரும் கூடையே படையிடவே திரளாக திரண்டீடு பக்கம் வெற்றியே சொல்லுங்க. நீங்க கேட்டதில் நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே. கனகுன்றது நான் தான். உங்களை அவர் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. அவர் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டாரு. சார், வெல்கம் கனகு. வெல்கம் டு மை பேலஸ். நீயா? ஆமா, நானே தான். பரவாயில்லையே, என்ன நீ நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணிருக்க. ஏய், நான் உன்கிட்ட பேசுறதுக்காக ஒண்ணும் வரல. நான் விசி சாரை மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஆஃப் கோர்ஸ் மீட் பண்ணலாம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி உனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருக்கு. யூ நோ, உன்னோட 10 காலேஜ் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நான் தான் காரணம். நீயா? நான் தான். அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி உன் காலால என்னை எட்டி உதச்சில. இன்னைக்கு நீ என்னோட காலை பிடிச்சி கெஞ்ச போற. ஹே, உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? I just want to meet VC sir.
தட்ஸ் இட். ஏய் யங் லேடி, கம் ஹியர். வணக்கம் சார். சார் சார் இது டிப்ளமோ காலேஜ் ஸ்டார்ட் பண்றதுக்கான பெர்மிஷன் லெட்டர். ஆஸ் பர் யூனிவர்சிட்டி ரூல்ஸ் லேப்ஸ் பில்டிங்ஸ் எல்லா ஃபெசிலிட்டியும் இதுல இருக்கு சார். ஐ ஜஸ்ட் நீட் யுவர் சிக்னேச்சர் ஃபார் த அப்ரூவல் சார். My son is my world. நீ அவனை அவமானப்படுத்தியிருக்கல. You never get permission. You must suffer. சார் இது அநியாயம். இதுதான் நியாயம். ஏய். விட்ரா. விடு. ஏய். இங்க பாருமா, பாரு. கீப் காம். அழாதம்மா, தைரியமா இரு. நான் தான் இருக்கல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அழாதம்மா, கண்ணை தொடச்சுக்க. என்னோட பொண்ணு கனகு. சார், she is a fighter. She couldn't do anything on that day. அவளால எதுவுமே பண்ண முடியலங்கிற குற்ற உணர்ச்சி அவ மனசு வேதனைப்படுத்திருச்சு. அது மட்டும் இல்லாம வலி, அவமானம் எல்லாமே அவ மனசை படாத பாடுபடுத்திருச்சு. அவளோட ரூமை விட்டு அவ வெளியே வரவே இல்லை. எப்பவுமே தனியா இருக்கதான் அவ ஆசைப்படுவா. திடீர்னு எதிரிப்பா, கோவப்படுவா, அழுவா, பயப்படுவா. கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறதையே அவ மறந்துட்டா. அவ வாழ்க்கை வீல் சேர்ல போற மாதிரி ஆயிடுச்சு. அவகிட்ட பேசி பார்த்த கவுன்சிலர் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு. அவளோட பாடிக்கும் அவளோட பிரெயினுக்கும் எந்த அஃபெக்டும் இல்லை. ஆனால் அவள் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அவள் மனசில் ஏற்பட்ட இந்த காயத்தை ஃபிசிக்கல் சிம்டம்ஸை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அவளுடைய பாடியில் எந்த விதமான சக்தி இல்லைன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. இதை நாங்கள் கன்வர்ஷன் டிஸார்டர்னு சொல்லுவோம். இதிலிருந்து அவள் வெளியே வரணும்னா அவள் என்ன சாதிக்கணும்னு நினச்சாலோ அதை அவள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அப்போதான் அவளுக்குள்ள கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழும். அவள் மறுபடியும் முன்னிருந்த மாதிரி ஆயிடுவா. அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் என்னை ரொம்பவே யோசிக்க வச்சது. அவளோட பெரிய கனவு என்னன்னு பார்த்தா காலேஜ். அதை ஆரம்பிச்சா அவ மறுபடியும் சரியாயிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தது. ஒவ்வொரு நாளும் எனக்கு அவளை இந்த நிலைமையில பார்க்கும்போது வருத்தமா இருக்கும். அதுக்கு பர்மிஷன் வாங்க நான் ரொம்ப போராடினேன். ஆனா எல்லா நேரமும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்ப என் பொண்ணுக்காக, என் பொண்ணோட எதிர்காலத்துக்காக நான் ஒரு முடிவுக்கு வந்தேன்.
அது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தோம் வித்தவுட் பர்மிஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி காலேஜை ஆரம்பிச்சேன். காலேஜில் அடிக்கிற அந்த பெல்லோட சத்தத்தை கேட்டோம் கனவுகளை சுமத்துக்கிட்டு கல்லூரிக்கு வர ஸ்டூடெண்ட்ஸோட கேலி, கிண்டல், உற்சாகம் இது எல்லாத்தையுமே இவ பார்க்கும்போது அவ பழையபடி ஆயிடுவாங்கிற நம்பிக்கை வந்தது. அதுக்காக நான் காலேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். கடைசியா காலேஜில் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்டிபிகேட்ஸ் கொடுக்கணுங்கிற நிலைமை வந்தப்போ ஃபேக் சர்டிபிகேட்ஸை பிளான் பண்ணோம். என் பொண்ணோட சந்தோஷ கனவுகளுக்காக ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸோட பெத்தவங்களோட கனவுகளை அநியாயமான நாசமாக்கிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். ஐம் சாரி. சார் புக்ஸ் ஏதாவது வேணுமா? புக்ஸ் வேணும். ஓ நீங்களா? ஓ கண்ணு இருக்கிற கிராக்கி. வாட் அ சேஞ்ச். வாங்க உட்காருங்க. அன்னைக்கு புத்தகம் வேணான்னு சொன்னீங்க. ஆமாண்ணே, காலம் எல்லாத்தையுமே மாத்திருச்சு. அம்மா இப்போ நீங்க புக்ஸ் எதாவது வித்துட்டு இருக்கீங்களா? புக் ஒர்க் பண்ணிக்கிட்டேனா அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே யூபிஎஸ் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் ஆனேன். எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கே லெக்சர்ஸ் கேட்டுட்டு இருந்தேன். லைப்ரரியில் வேலை பார்த்துட்டு இருந்த என்னோட அம்மா தினமும் வேற வேற புக்ஸ் எல்லாம் படித்து ரெக்கார்ட் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. நான் அவங்க கொடுத்ததை கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு எல்லா சப்ஜெக்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் எழுதினேன், பாஸ் ஆனேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ரிசல்ட் பார்க்கறதுக்காக என்னோட அம்மா என்னோட டேப்ல ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏற்கனவே 4 முறை பரீட்சை எழுதின நான் 5வது முறை பாஸ் ஆகணும் இல்லையான்ற பயம் எனக்கு இருந்துச்சு. ரவி, நீ பாஸ் ஆயிட்டப்பா. அப்படியா? தேங்க்ஸ்மா. முறையா என் குருட்டு கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துச்சு. அந்த ஆகாயத்தையே தொட்டுட்டு வந்த சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு. அது என் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. வா கிரேட்ண்ணே. நானே என் லைஃப்ல ரொம்ப கனவு வச்சிருந்தேன். ஆனா அதுல ஒண்ணு கூட நடக்கலண்ணே. ஆனா உங்களுக்கு இருந்ததோ ஒரே ஒரு கனவு தான். அதையும் நீங்க முயற்சி பண்ணி நினைவாக்கிட்டீங்க. கங்க்ராட்ஸ்ண்ணே. அது சரிண்ணே, திரும்பவும் ஏன் இந்த புக்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்கீங்க? பூமி சுத்துறதை நிறுத்துச்சுன்னா நம்மளால பகல்ல சூரியனையும் பார்க்க முடியாது, ராத்திரி நட்சத்திரங்களோட ரங்கோலியும் பார்க்க முடியாது. மனுஷனா இருக்கிறவன் சொன்ன வார்த்தையை மறக்கலாம், கேட்ட வார்த்தையும் மறக்கலாம். ஆனா சாப்பாடு போட்ட தொழில எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் மறக்கவே கூடாது. கிரேட்ண்ணே. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ஞாபகம் இருக்கா? Hey, how can I forget you? நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது உன்னாலதான் சூர்யா. அன்னைக்கு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன, உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த வார்த்தைகள் தான் எனக்கு மறுபடியும் தைரியம் தந்து டான்ஸ் ஆட உதவுச்சு. இந்த உலகத்துக்கு நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு நினைச்சேன். என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நான் வெளியே வந்தேன். ஒரே காலில் டான்ஸ் ஆட நான் முயற்சி செஞ்சேன், கீழே விழுந்தேன். ஆனா செயற்கை கால் எனக்கு உதவி பண்ணுச்சு. நான் மறுபடியும் டான்ஸர் ஆனேன். நான் மறுபடியும் என்னோட சலங்கை எடுத்து கட்டினேன்.
ஒரு குட் நியூஸும் இருக்கு. நெக்ஸ்ட் சண்டே என்னோட சோலோ பெர்ஃபார்மன்ஸும் இருக்கு. நீங்க கண்டிப்பா வந்துடுங்க. சூப்பர், ரியலி கிரேட். நீயும் சாதிச்சிருக்க, இவரும் சாதிச்சு காட்டியிருக்காரு. உங்க 2 பேருக்கு நடுவுல நான் தான் ஒண்ணுமே பண்ணாம வேஸ்டா இருக்கேன். ஹே ஜென்டில்மேன், டோன்ட் திங்க் லைக் தட். நாம நம்மளோட கனவை நினைவாக்க முடியலனாலும் வேற ஒருத்தர் கனவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல, அது கூட பெரிய சாதனை தான். நாம நம்மளோட கனவை நினைவாக்க முடியலனாலும் வேற ஒருத்தர் கனவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல, அது கூட பெரிய சாதனை தான். வேற ஒருத்தரோட கனவை உங்க மகளோட கனவுக்கு நான் கை கொடுக்க, அவங்களோட கனவை நான் நினைவாக்குறேன். நிலவு வரும் கூடையே படையெனவே நீ வா, திரண்டிடு பக்கம் வெற்றியே. போராடவா உனக்கென்றுதான் ரணமாறுமே வெல்லுவா, குதித்தோடிடும் நதி என்பது கடலில் தானே சேரும். நடைபோடு தனியா நிலவு வரும் கூடையே படையெனவே நீ திரண்டிடவே பக்கம் வெற்றியே. ஹலோ சார், கனவு காலேஜோட ஃபார்ம்ல நீங்க ஒரு சிக்னேச்சர் போட வேண்டியிருக்கு சார். நீங்க சிக்னேச்சர் போடுறதுக்கு எந்த ஒரு ரீசனும் இல்லதான். as per the university rules and regulations, building, classroom structures இது எல்லாமே நல்லா இருக்கு. lecturers, lab equipmentsனு எதுக்கும் குறைவு கிடையாது. வேற என்ன வேணும் சார்? சார், நீங்க சைன் போடுறது தான் நல்லது. Students power. Oh shit.
மேடம்